மக்களே வணக்கம். என்ன பதிவு இருக்குன்னா, நாம் விவசாயத்துக்கு நீர்ப்பாசனத்துக்கு முக்கியமாக இப்போ ஒரு விஷயம் பண்ணோம். அது ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் பண்ணோம். ஆக்சுவலாக நல்லாவே வந்திருக்கு. என்னென்னா, அந்த ஸ்ப்ரிங்க்லர் மெத்தடு நம்ம வழக்கமாக வாய்க்கால் பாசனம் பண்ணுவோம். மிதி பாகல், பெரிய பாகல் இது போன்ற பயிர்களுக்கெலாம் என்ன ஆகும்னு பார்த்தோம்னா, தரவழி பாசனம் பண்ணுறப்போ டைம் டிலே ஆகும், தண்ணீரும் விரயமாகும். என்னென்னா, கொடி படர்ந்துருச்சுன்னா தண்ணி பாய்கிறதுக்கு லேட் ஆகும். நார்மலாக செடியாக இருக்கிறப்போ ஒரு மணி நேரத்தில் ஒரு இடம் பாயுதுன்னா, அதுவே கொடியெல்லாம் படர்ந்துருச்சுன்னா 2 மணி நேரம் அப்படியே டபுள் ஆஃப் த டைம் ஆகும். ஏன்னா கொடி படர்ந்ததுனால டைம் டிலே ஆகும். அதனால் என்ன பண்ணோம்னா, சரி வேறு மாதிரி செட்டப் பண்ணலாம், இன்னொன்று நம்மளுக்கு வேலையை குறைக்க, நம்ம நின்று தண்ணி பாய்ச்ச முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த ஸ்ப்ரிங்க்லர் டைப்பை செட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த செட்டப் ஒரு ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் பண்ண கிட்டத்தட்ட ஒரு 30 சென்ட் இருந்த இடம். அதை வந்து மிதிப்பாகல் மாசி பட்டத்தில் போட்டிருந்தோம். மாசி கடைசியாக போட்டிருந்தோம். மாசி தான் கடைசி பட்டம் போட்டிருந்தோம். போட்டுட்டு அதை செட் பண்ணி பார்த்தேன், நல்லாவே வந்திருக்கு. என்னென்னா, வழக்கமாக அந்த நம்ம போர் மோட்ரு வந்து எவ்வளோ இடம் பாயும்னா, நார்மலாக அது 2 இன்ச் தண்ணி அடிக்கும். 5 HP மோட்ரு கிட்டத்தட்ட 600 அடி ஆழம். மோட்ரு போட்டுட்டோம்னா தன் பாய்ச்சலாக பாயிறதுக்கு அந்த 30 சென்ட் இடத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் ஆகும். ஏன்னா புழுதி, உழவு ஓட்டுனதில் புழுதி தண்ணி முதல்ல லேட் ஆகும். ஏற்கனவே பாய்ஞ்ச தண்ணினா டக்குன்னு பாய்ஞ்சிடும். 5 மணி நேரம்ன்றது ஒரு 3 மணி நேரத்தில் பாய்ஞ்சிடும். புழுதின்றதுனால லேட் ஆகும். நம்ம இந்த செட்டப்பை மாற்றி, வாய்க்கால் பாசனம் செட்டப்பை மாற்றி இந்த ஸ்ப்ரிங்க்லர் பண்ணப்போ 5 மணி நேரத்தில் பாயிறது ஒரு 2 மணி நேரத்துலேயே தண்ணி நல்லா, ஒரு கால் நடந்தோம்னா கரண்ட கால் வரைக்கும் நல்லா ஈரம் இறங்கிருச்சு. இன்னொரு 1 மணி நேரம்னா தண்ணி நின்றுருக்கும். இப்போயே ஓரளவு தண்ணி நின்றுச்சு. இதில் என்ன பெஸ்ட்டுன்னு பார்த்தோம்னா, நம்ம நின்று பாய்ச்சக்கூடிய தேவையில்லை, தண்ணீரும் சிக்கனம் மிச்சம். நம்ம குறைஞ்ச நேரத்தில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இடமும் பாய்ச்சலாம். அதனால் நாம் அந்த செட்டப் பண்ணோம், நல்லாவே வந்திருக்கு. ஏன்னா நம்ம விவசாயம் பண்ணுறது வந்துட்டு ஈவு தண்ணி, அதாவது நாங்கள் 5 பேர்த்துக்கு டெய்லி ஒரு ஆளுக்கு 1 டே அண்ட் நைட்டு தண்ணி பாசனம். 5 நாள் கழித்து அடுத்த ஈவு வரும் நம்மளுக்கு. அதனால் நம்ம விவசாயம் பண்ணி கொஞ்சம் வருமானம் பார்க்குறோம்னா, அந்த ஒரு பகலில் நம்ம எவ்வளோ இடம் கொஞ்சம் மேஜராக விவசாயம் பண்ணுறோமோ, அப்போ நம்ம அதுக்கு முக்கியமாக காரணம் தண்ணி நம்ம சிக்கனமாக பயன்படுத்தணும். அதிக இடம் பரப்பும் பண்ணணுன்றப்போ நம்ம இந்த செட்டப்பை யூஸ் பண்ணி பார்த்தா நல்லா வந்திருக்கு. இது என்ன செட்டப்னா, ஸ்ப்ரிங்க்லர் டைப்பு 6 mm பட்டர்ஃப்ளை ஸ்ப்ரிங்க்லரு ப்ளஸ் மெயின் லேட்டர்லேருந்து 6 mm டியூப் எடுத்து அதில் ஸ்டாண்டு ஊண்டி அதில் வந்து அந்த பட்டர்ஃப்ளை ஸ்ப்ரிங்க்லரை கனெக்ட் பண்ணி போட்டோம். தண்ணி நல்லாவே அடிக்குது. நீங்கள் வீடியோவில் பார்ப்பீங்க. இதை எப்படி கனெக்ட் பண்ணோம், எங்கே வாங்கணும், ஏற்கனவே எங்கே வாங்கணுன்ற நம்ம வீடியோவில் போட்டிருக்கேன். நீங்கள் சப்போஸ் அந்த வீடியோ பார்க்கலாம், அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வாங்க. அதில் எங்கே வாங்குகிறோம், அந்த கடை எங்கே இருக்குது, என்னன்றதை நம்ம அந்த டீட்டெயிலாக கொடுத்துருப்போம். மேலும் நம்ம இதை எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணணும் வச்சோன்றதை நம்மளோட அடுத்த பதிவாக பார்க்கலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ரெயின் ஹோஸு பெஸ்ட்டு தான். ரெயின் ஹோஸுக்கு இது கொஞ்சம் எனக்கு நல்லா இருக்க மாதிரி இருக்குது. ஆரம்பகட்டம் அந்த செட்டப்பெல்லாம் பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் டைம் டிலே ஆகுது. ஒன்ஸ் செட் பண்ணிட்டோம்னா அப்புறம் நம்மளுக்கு நம்ம எடுத்து அடுத்தடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று லாங் டைமாக வரும். நம்ம ரெயின் ஹோஸும் வரும். ஆனால் ரெயின் ஹோஸுக்கு நம்மளுக்கு இது கொஞ்சம் பெஸ்ட்டாக தெரியுது. ஏன்னா ஏதோ பட்டர்ஃப்ளை ஸ்ப்ரிங்க்லர் போனாலும் வச்சாலும் அது தூக்கி போட்டு அடுத்த போட்டுலாம் 5 ரூபா 10 ரூபா அவ்வளோதான் வரும் ரேட்டு. அது தூக்கி போட்டு அடுத்த பட்டர்ஃப்ளை ஸ்ப்ரிங்க்லர் மாற்றிக்கலாம். பெருசாக நம்மளுக்கு டேமேஜ் எதுவும் ஆகாது. ஏன்னா ப்ளைன் லேட்டர் தான் போடுறோம், நல்ல பிராண்டட் தான் போடுறோம். அதனால் இது ஓரளவு நம்மளுக்கு பெஸ்ட்டாக இருக்குது. இதை நம்ம அடுத்து எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணோம், என்ன மாதிரி பண்ணோன்றதை டீட்டெயிலாக சொல்கிறேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்ஸ்டாகிராமில் பார்க்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள். விவசாயம் சார்ந்த வீடியோக்கள் நம்மளோட சேனலில் வரும். முக்கியமாக மிதி பாகலில் நம்ம ரொம்ப அனுபவமாக இருக்கும். இயற்கை விவசாயம் தான் பண்ணுறோம். கெமிக்கல் வந்துட்டு உள்ள அலௌடு கிடையாது. இயற்கை விவசாயம் பண்ணி அதை நம்ம டைரெக்டாக கஸ்டமருக்கு நம்மளே சேல்ஸ் பண்ணுறோம். டெய்லி சந்தைக்கு போகிறோம். மதுரையில் உள்ள டெய்லி சந்தைக்கு போகிறோம். மதுரை ப்ளஸ் சரௌண்டிங்கில் உள்ள டெய்லி சந்தை எல்லாத்தையுமே போகிறோம். நல்ல மூவ்மெண்ட் இருக்குது. மிதி பாகல் ஓரளவு நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போய்கிட்டு இருக்குது. கடைசி பட்டமாக மாசி பட்டம் தான். நீ அடுத்து போட்டால் அது ஆடி பட்டத்தில் போடுவாங்க. ஆடி கடைசியாக போடுவாங்க. அது கூட மறுபடியும் போட்டோம்னா வராது வெயிலுக்கு. இதே இப்போ மாசி கடைசியாக போட்டதே கொஞ்சம் கொஞ்சம் சொரட்டை அடிக்குது. அதுக்கு நம்ம பிடிச்ச ஒரு WDC அடிச்சுக்கிட்டு இருக்கேன். தொடர்ந்து அடுத்தடுத்த பதிவுகள் வரும். மெயினாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விவசாயம் பண்ணுற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் மருது. பாய்.